மக்கள் தலைவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், சகோதரர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், சகோதரர் நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும், அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார். அவர் மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும் பேரரசு, நந்தா பிரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், பிருந்தா சாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலர் லியாகத் அலிகான் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு. பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனோம். நீங்கள் ஏன்னா கீழே உட்காந்துருங்க இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும்போது அவர் நண்பர் அங்கே உட்காந்துருக்கார். இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியாக நீ பேசுறதுக்குள்ளே நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினச்சிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்லனா, ஒரு சினிமாவில் ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் டைரக்ஷன் பிரசிடெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பொங்கல் தீபாவளிக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருப்போம். ஒரு தடவை வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவிமரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணுவேன்? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறான்னு. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னடே நீ பண்ணுறா, நாங்கள் ஏதோ ஒரு படத்துக்கு உன்னை ஹீரோ போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்றைக்கே அந்த பணத்தை பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்குறாம நடிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது ஒன்றா திரையில் இருக்கலாம். ஆனால் தரையில் அவன் 15 லட்ச ரூபா வாங்கும்போதே, அதாவது 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போதே 15 லட்ச ரூபாயை இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக நன்கொடை கொடுத்தவர் இயக்குனர் ரவிமரியா. அந்த அளவுக்கு நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் மக்கள் தலைவான்னு இன்னைக்கு ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. எவ்வளோ பயம் பாருங்க. கதாநாயகன் சொல்லிட்டாரு, நீ கதைக்கு நாயகன். ஏன்னா ஹீரோவா வில்லனா காமெடியனா வண்டி ஓடிட்டு இருக்குது, யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரத்துக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க. அந்த இது தெரியுது அவங்க பார்க்கும்போது. அதுபோல் என் ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால் பரவாயில்ல ரவி, நீங்கள் நாளைக்கு தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, மக்கள் தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்றைக்கி வந்திருக்க மக்கள் தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உண்மையே நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா,
அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் அந்த படத்தை திரையரங்கை வெளியிடவே அனுமதிக்குமா? இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா? இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குன்னா, இன்றைக்கி உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்கில் பேசலாம், திரையில் பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்கேடை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கே ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்றைக்கி இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்கிறது அப்படிங்கிறத மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமாக ரசி அப்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர் ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறார். இவங்க எப்படி இருக்காங்க, நாஞ்சில் சம்பத் குழந்தை இல்லை, டைரக்டாக குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு இப்போ நல்லா தெரியுது. அதாவது ஆடி கறக்கொண்டி மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையாக புரியுது. இவர் எவ்வளோ சிறப்பாக எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. உண்மையாக நான் இவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பிழைக்காரப்பா சார், நாஞ்சில் சம்பத் சார்லாம் கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போஸ்டரை பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது ராதாரவி சார் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருந்தார். ராதாரவி சார் நட்புக்கு ஒரு இலக்கணம் ராதாரவி சார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன மரியாதையோ, இப்போ என்னை பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, இயக்குனராக இல்லை ஒரு சங்கத்தோட தலைவராக பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணும்போது மணிவண்ணன் படம் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அப்போ அவர் நல்ல பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் சாதாரணமாக எல்லாரையும் ஒரே மாதிரியாக நட்போடு பழக்கூடியவர். அதனால் பெரும்பாலும் என்னோடய படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு சமயம் ஒரு படம் பண்ணும்போது, ராவுத்தருக்கு ஒரு படம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்னேன், ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார். ராவுத்துட்டு ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் பணம் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் முன்னே ராதாரவி சார்கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும். ஆனால் பெரிய சம்பளம். அப்படியா சொல்லுவோனே, ஏன்னா உங்கள்கிட்ட நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா, ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன், ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன். அதனால் ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்னால் வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சில் சம்பத்தை பற்றி நம்ம டைரக்டர் சொன்னாரோ அது மாதிரி ரவி சார் கூட வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்கள் என்னவாக இருந்தாலும் உங்கள் கூட பக்கத்தில் நிற்பார். சில நேரங்கள் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட மற்றவங்க பயந்து விலகிற நேரம் சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமாக நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி அங்கே நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்போ எந்த ஃபெப்சிக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அதை எதிர்த்தே ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கட்டின லுங்கியோடு அங்கே நின்றுட்டார். காலைல 5:30 மணிக்கெலாம் கட்டின லுங்கியோடு அங்கே ஆண்டாள் தேட்டரில் நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிற்கிறேன். அதுபோல் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் கேமராமேன் பற்றியும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் சின்ன தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக்கு. அவ்வளோ அழகாக என்ன இருக்கோ அதில் மிகச்சிறப்பாக படம் பண்ணக்கூடிய. அப்போது ஒரு டெக்னீஷியனை பற்றி அது வெளியே இப்போ இவங்களாம் சொன்னால் தான் தெரியும். இப்போ கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே பிரபலியமாக இருக்கிற நடிகள் சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடச்சிரும். அதுபோல் கார்த்திகை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா அது மட்டும் இல்லை, கீழே பாருங்கள் ஃபார் சேல் இருக்குது.
இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு, அது யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக நம்ம யாரையும் வந்து அரசியலில் வந்து யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல. சில நேரங்களில் விமர்சனங்கள் வந்து வைக்கிறது என்னென்னா, அந்த விமர்சனங்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக திரையில் வந்து அது வரும்போது நல்ல வேளை இவர் சொன்னார் வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து பேரரசு பண்ணார். நான் என்ன நினைக்கிறேன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பேரரசு பண்ணியிருக்காரு. ஒரு வேளை பண்ணாமல் இருந்தாலும் அவர் இன்றைக்கி ஒரு மினிஸ்டராக கூட இருந்துக்கூடிய வாய்ப்பு வருவது. நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து, ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜய் வந்து வச்சு அன்றைக்கி சிஎம் வரதுக்கு எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில் போட்டு, நிச்சயமாக அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒரு வேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீனில் நடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு மினிஸ்டராக கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்தளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு. அதுபோல் எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமாக படம் பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது, இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது, நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல் இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூவ்மெண்ட் இடுப்பை வளர்ச்சி ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு. நான் என்ன அந்த முதல் ஷாட் வரும்போது அந்த சட்டை வெளியே தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பை மிஸ்டேக்கில் வந்து சரியாக இன் பண்ணாமல் வந்து ஆடுறான் போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் முழுக்க வரும்போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஓஹோ, இது ஸ்டைல் போகுது. இப்போ நம்ம கொஞ்சம் வயசானவன் அந்த ஜெனித்திரிக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதாவது வந்து ரவிமரியாவோட ப்ளஸ் என்னென்னா, கரண்ட்டை அவர் வந்து நானும் அவரோட சேர்ந்து ஒரு படம் மாட்டதாக இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போ தான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்து ரவிமரியா எப்படின்னா, அவரோட ப்ளஸ்ஸே வந்து அப்டேட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட இன்றைக்கி என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டை சொல்லக்கூடிய, கரண்ட்டில் பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடைந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனால் அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும் அதை பற்றியான விழிப்புணர்வு. ஏன்னா அது படித்ததே அந்த அளவு இது சோஷியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து சமூகத்தை பற்றியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குது. அதை இந்த படத்தில் வந்து காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். எனக்கு நெருங்கிய நண்பர் வட்டாரத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்னோடய பிரச்சனை என்னவாக இருந்தாலும், எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால் அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்குது. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க இன்றைக்கி வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கவிதாலயா சரவணனுக்கு நான் வந்து இந்த செல்லு பார்க்கும்போது ரவி சார் சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்திரன் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சிரிச்சார். அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணிங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னோடய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்த அந்த கவிதாலயா பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் தயாரிப்பாளராக அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அனைவருக்கும் மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்க மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம்.